மனிதன் இடரும் பொழுது, தவறு செய்யும் பொழுது, அவனை வந்து என்னன்னா நீ தப்பு செஞ்சவன் குறை சொல்வதற்கு ஆண்டவர் நம்மை ரட்சிக்கவில்லை. இடறி விழும் பொழுது, எப்பா நீ தப்பு செஞ்சுட்ட, இனி நீ தப்பு செய்யாத, இனி நீ சாட்சியா வாழுன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி கர்த்தருக்குள்ளாக நடத்தணும். நம்ம கிறிஸ்தவர்கள் பரிசேயர்கள் சதுசேயர்களை விட 100 மடங்கு அதிகமாகவே வந்திருக்கிறாங்க. அதுதான் வேதனையா இருக்குது. இதுதான் ஜான் ஜெபராஜ் அண்ணன் கூட அடிக்கடி சொல்றாரு, நிறைய பரிசேயர்கள் இருக்கிறாங்க, சதுசேயர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் எதிரா நிக்கிறாங்க. அவரோட பாட்டுலாம் வந்து என்னன்னா அவரை யாருன்னா தப்பா பேசினா அது அவங்கள வந்து என்னன்னா பரிசேயர் கூட்டத்துல வந்து சேர்த்துருவாரு. பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் சர்ச்சு திறந்தா என்ன, மூணா நமக்கு என்ன? அது சபையே அல்ல. அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு சபை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஐக்கியத்தை நிறைவேற்றதா இருக்கணும், இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை சொல்லிக் கொடுக்கறதா இருக்கணும், அப்போஸ்தலருடைய டாக்டரின்ஸ் உபதேசங்களை சொல்லிக் கொடுக்கறதா வந்து இருக்கணும். ஏன்னா சபை என்பது வெளிப்படுத்தல் 19:7-9 வரைக்கும் பார்க்கும்பொழுது மணவாட்டி தன் மணவாளனுக்காக ஆயத்தப்படுத்தினார். மனைவி அப்படின்னு சொல்லி என்னன்னா கிறிஸ்துவின் சரீரத்தை சொல்லி இருக்குது. சபை அப்படின்னும் பொழுது ஏதோ இந்துக்களுக்கு கோயில், முஸ்லிம்க்கு மசூதி, கிறிஸ்துவர்களுக்கு